சென்னையில் 5 நாட்களில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2760 ரூபாய் குறைந்துள்ளது. மத்திய பட்ஜெட்டில் தங்கம் வெள்ளி மீதான இறக்குமதி வரி குறைக்கப்பட்ட உடனேயே அதிரடியாக 2080 ரூபாய் குறைந்தது. இந்த நிலையில் புதன்கிழமையும் தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் தங்கம் 6490 ரூபாய்க்கும் 1 சவரன் தங்கம் 51920 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. தங்கத்தை போன்று வெள்ளி விலையும் குறைந்துள்ளது. கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 92 ரூபாய்க்கும், கட்டி வெள்ளி விலை கிலோவுக்கு 500 ரூபாய் குறைந்து 92,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தேனி மக்களவை தொகுதியில் பிரபலங்கள் போட்டியிட்டதே தோல்விக்கு காரணம் என அதிமுக நிர்வாகிகள் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவை தேர்தல் தோல்வி தொடர்பாக அதிமுக 2ஆம் கட்டமாக தொகுதிகள் வாரியாக ஆய்வுக் கூட்டத்தை தொடங்கியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டத்தில் தேனி மக்களவை தொகுதி பொறுப்பாளர் RB உதயகுமார், அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டனர். அப்போது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் DTV தினகரன் தேனியில் போட்டியிட்டதாலே அதிமுக தோல்வியை சந்தித்ததாக நிர்வாகிகள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. வருங்கால முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் வகுத்து கொடுத்த அந்த தேர்தல் வியூகத்தை நாங்கள் முழுமையாக செயல்படுத்தி 2026 மக்கள் விரும்புகிற முதலமைச்சராக புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே தேசிய கொடி ஏற்றுகிற அந்த பொன்னான நாளுக்காக நாங்கள் அயராது பாடுபட்டு உழைப்போம். அதிமுக ஆட்சியின் சாதனைகளை திண்ணை பிரச்சாரமாக மேற்கொள்ள எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியதாக RB உதயகுமார் கூறினார். எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அதிமுக ஒன்றிணைய வாய்ப்பில்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் தெரிவித்துள்ளார். பழனிசாமிங்கிற ஒரு சுயநலவாதி தலைமை ஏற்கிற வரை அதற்கு வாய்ப்பில்லை என்றார். அம்மாவுடைய தொண்டர்கள் ஒன்றிணைவத தடைகள்லாம் இருக்கிறது அவர் மாத்திரம்தான் நான் நம்புறேன். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தேனி அருகே பழனிச்செட்டிப்பட்டியில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேனி மக்களவைத் தேர்தலில் பணநாயகத்தை ஜனநாயகத்தால் வெல்ல முடியவில்லை என்பது இந்த தேர்தல் மூலம் அறிந்து கொள்ள முடிந்ததாக கூறினார். போடி தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது தான் அங்கு போட்டியிடுவதாக சொல்வதில் உண்மை இல்லை என்றார். அமமுக அதிமுகவுடன் இணையும் என்ற கருத்து அர்த்தமற்றது என்று கூறினார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெளிய கட்சியோட ஆலோசனை கூட்டம், இதுல இன்னொரு கட்சியோட இணைவீங்களான்னு கேட்கிற கேள்வியே அர்த்தமற்றது. 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் முதல் முறையாக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி மேற்குவங்க சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் நடந்த நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக புகார்கள் எழுந்துள்ளன. நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இந்நிலையில் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி கர்நாடக சட்டமன்றத்தில் கடந்த திங்கட்கிழமை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் மேற்குவங்க சட்டமன்றத்திலும் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேற்குவங்க அரசின் இந்த தீர்மானத்தில் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு மாநில அரசுக்கென தனி மருத்துவ நுழைவுத் தேர்வு நடத்த முடிவெடுக்கப்பட்டது. பாரபட்சமான வகையில் நீட் தேர்வு நடத்தப்பட்டதாக கூறி தேசிய தேர்வு முகமைக்கும் மேற்குவங்க சட்டப்பேரவையில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. குஜராத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் டாங் மாவட்டத்தில் உள்ள கிரா நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. வதோதராவில் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நின்றது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். கட்ச் மாவட்டத்தில் பெய்த மழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் எருமை மாடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. சூரத் நகரிலும் குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது.